எபிசோட் 95. ஐ குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கையில் தூக்கி விளையாட ஆரம்பித்தான். அப்போ திடீர்னு ஆதவ் என்ன யோசிச்சான்னு தெரியல, அவன் முகம் ஒரு மாதிரி சோகம் ஆயிடுச்சு. இதை கவனிச்ச கல்பனா அவன் கிட்ட போய், என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஆதவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே போனான். இதை பார்த்த கல்பனா, கண்டிப்பாக சின்ன வயசில் நடந்தது அவனுக்கு நினைவு வந்திருக்கும், அதனால தான் அவன் இப்படி இருக்கான் போல. சரி பரவாயில்ல, எல்லாம் சரியாயிடும், அவனும் குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு கல்பனா குழந்தை கூட விளையாட ஆரம்பித்தாங்க. மறுபுறம், டே புருஷா, நம்ம எவ்வளோ நாள் தான் இங்கேயே இருக்கிறது, நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, நான் நிலாவை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்ல, நான், நீ, நம்ம குட்டி பாப்பா நிலா, ஆதவ், நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம்ல, அவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்க வேண்டாம்லடா அப்படின்னு கேட்டா கௌரி. அதுக்கு ஆஜுன் சிரிச்சுக்கிட்டே, நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன், என்ன சர்ப்ரைஸாக சொல்லலான்னு நினச்சேன், இப்போ நீயே கேட்டுட்ட, இப்போ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்ல, டே புருஷா என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டா. ஆமாண்டி, எனக்கு தெரியும், நமக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா தான் இருக்கும்ல, நீ யோசிக்க முன்னாடியே நான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே அவள் ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டா. அவங்க லைஃப் ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு இருந்தது. அப்போ ஆதவ் கதவு தட்டினான். ஆஜுன் போய் கதவை திறந்தான். அங்கே ஆதவை பார்த்த உடனே, அடடா வாடா வா, எங்கே போயிருந்த இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்க, டேய் எனக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்துருச்சுடா, நான் பாஸ் ஆயிட்டேன், இனி எங்கேயாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக வேலை பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்னான். உடனே அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு, பொறுமையாக இருடா, நம்ம அம்மாவோட ஆசைப்படியே நீ இன்னைக்கு டாக்டராக வந்து நிற்கிற, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனான். அதுக்கப்புறமா அவன் கையில் வச்சுருந்த ஸ்வீட்டை கௌரி அப்புறம் ஆஜுனுக்கு ஊட்டி விட்டான். அவனோட அண்ணா அண்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். என்னடா இதெல்லாம் அப்படின்னு ஆஜுன் கேட்க, அண்ணி இப்போ நீங்கள் தான் என்னோடய அம்மா, அப்புறம் அண்ணா நீ தான் என்னோடய அப்பா, நான் அப்பா அம்மா காலில் தான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறேன், அதில் தப்பு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லவும் கௌரிக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டா. அதுக்கப்புறமா உட்கார வச்சு 3 பேரும் நல்லாவே பேச ஆரம்பித்தாங்க. மறுபுறம், என்ன இவன் எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியலையே, ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டு என்னை செய்ய சொல்கிறது, அப்புறம் அதில் யுவராஜ் வந்து எல்லாத்தையும் கழுவி கழுவி ஊற்றுறது. ஆனால் பாவம் யுவராஜுக்கு தெரியாது, நாங்கள் 2 பேரும் கரெக்டாக திட்டம் போட்டு காயத்ரியை மொத்தமாக இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டோம். அதுக்கப்புறமா நான் பிரசாந்தை பார்க்கவே இல்லை, அவனுக்கு என்னாச்சு, அவன் எங்கே இருக்கான், ஊரை விட்டு போயிருப்பானோ, எதுவுமே தெரியலையே, ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலை, பண்ணுனா எடுக்க மாட்டான் அப்படின்னு கேட்டார் ரவிவர்மா. அப்போது அவன் உயிரோட இருந்தால் தானே உன் ஃபோன் காலை அட்டன் பண்ணுவான் அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ரவிவர்மா ரொம்பவே ஷாக் ஆகி திரும்பி பார்த்தான். அங்கே நின்றுட்டு இருந்தது வேறு யாரும் இல்லை, ஆஜுன், யுவராஜ், சிவா, கூடவே சில போலீஸ்களும் நின்றுட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ரவிவர்மா ரொம்பவே ஷாக் ஆகி எழுந்து நின்னான். நீயா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவங்க, நானே தான் அப்படின்னு ஒரே டைமில் பதில் சொன்னாங்க. உன்னை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இதுக்கு காரணம் நீதானான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது, ஏன்னா பிரசாந்தால் தனியாக எதுவுமே பண்ண முடியாதுல்ல, ஆனால் நானே எப்படியாவது ப்ரூவ் பண்ணலாம் தான் நினச்சேன், பார்த்தா நீயே உண்மையை போட்டு உடைச்சிட்ட, இப்போ நீ உள்ளே போக போகிற அப்படின்னு சொல்லி ரவிவர்மா விளையாடிட்டு இருந்த செஸ் போர்டில் இருந்த ஒரு காயினை நகர்த்தி, செக் மேட், நீ செஸ் விளையாடவே முடியாது, இனி நீ ஜெயிலில் போய் கம்பி என்ன சரியா அப்படின்னு நக்கலாக சொல்லி சிரித்தான். ஆஜுன் இதை கேட்ட ரவிவர்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஆனால் போலீஸ் முன்னாடி அவனால் எதுவுமே செய்ய முடியலை. போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க. யுவராஜ் ஒரு பெருமூச்சு விட்டான். இப்படியே நாட்கள் போச்சு. கௌரி இப்போ நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தா. அவளுக்கு எப்போ வேணும்னாலும் குழந்தை பிறக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் அவள் இருந்தா. அப்படி இருக்கும்போது அவள் ஒரு டைரி எழுத ஆரம்பித்தா.
அதில் அவள் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் குழந்தைக்கிட்ட அவள் பேசின விஷயங்கள், குழந்தை வயித்துல இருக்கிறதுனால அவளுக்கு ஏற்பட்ட மாற்றங்கள், அவள் எப்படி உணர்ந்தா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே டைரியில் எழுத ஆரம்பித்தா. கூடவே அந்த டைரியிலேயே நிறைய கதைகளும் அந்த குழந்தைக்காக எழுதி வச்சா. அது பிறக்க போகிற பாப்பாவுக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா. கூடவே இனிமேல் ஆஃபீஸ்க்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டிலே இருந்து நிறைய கதைகள் எழுதி புக்காக ரிலீஸ் பண்ணணும்னு அவள் நினச்சா. ஆனால் இந்த ஆசையை அவள் யார்கிட்டேயுமே சொல்லலை, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா. டைரி எழுத ஆரம்பித்தா. அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணான். ஏன்னா இனிமேல் அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறா. அவள் கண்கள் முழுக்க பல கனவுகளோட ரெடியாக இருந்தா. மறுபுறம், என்னங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னை அவள் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டா. இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, குழந்த பிறக்க போகுது. எனக்கு அவள் கூட இருக்க ஆசையாக இருக்குது. ஆனால் இவனை எங்கே கூட்டிகிட்டு போகிறது, இவனை வச்சுட்டு எங்கேயுமே இருக்க முடியாது அப்படின்னு சோகமாக சொன்னாங்க ஸ்மிருதி. இதை கேட்ட யுவராஜ் சிரிச்சுக்கிட்டே, கவலைப்படாத ஸ்மிருதி, குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா நம்ம அடிக்கடி அவளை போய் பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? ப்ரே பண்ணிக்கோ, அவளுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும், என் தம்பி குழந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட ஸ்மிருதி, எனக்கும் தாங்க அந்த பொண்ணு நல்லா இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. எல்லாம் நல்லதே நடக்கும், அவங்க ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஸ்மிருதி சொல்ல அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரம், ஏன் எங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி இல்லையா? நாங்கள் நினைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. 2 பேரும் திரும்பி பார்த்தாங்க. அது வேறு யாரும் இல்லை, அந்த 3 குழந்தைங்க தான். கையை கட்டிக்கிட்டு முறைச்சிக்கிட்டு நின்னாங்க. இதை கேட்ட யுவராஜ் குழந்தைங்க கிட்ட, இங்கே பாருங்க பசங்களா, நம்ம எல்லாருமே நல்லது செய்யணும், நல்லது செஞ்சால் நல்லதே நடக்கும். அதுவாக நம்ம கெட்டது செஞ்சோன்னா நமக்கு கெட்டது தான் நடக்கும். நம்ம செஞ்ச பாவங்களுக்கு பின்னாடி நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். ஆனால் நம்ம நல்லது செஞ்சுருந்தா நம்ம நல்ல விஷயங்கள் நிறையவே நமக்கு கிடைக்கும். புரியுதா அப்படின்னு கேட்டான். புரியுதுண்ணா, ஆனால் புரியாத மாதிரியே இருக்குது. எனக்கு ஒரு டவுட்டு, அன்னைக்கு பாப்பா பிறக்க போகுது, அப்படி புதுசாக ஒரு பாப்பா வந்துட்டா அண்ணனும் அண்ணியும் எங்களை மறந்துடுவாங்களாண்ணா அப்படின்னு ரொம்ப சோகமாக கேட்டா நிலா. இதை கேட்ட ஸ்மிருதியும் யுவராஜாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிட்டாங்க. உறவு மலரும்.